மேற்கு வங்காளத்தில் உள்ள மொத்தம் 294 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு 2 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதியான இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடையவுள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 152 தொகுதிகளுக்கு முடிந்திருக்கும் நிலையில் மேற்கு வங்க தேர்தல் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக சுமார் 93.2% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் அங்கு நிலவி வரும் அரசியல் மற்றும் ஆட்சியை தீர்மானிக்கும் காரணிகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் அரசியல் சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய மண்டலமாக தெற்கு வங்கம் பகுதி இருக்கிறது. வடபகுதி மலை மற்றும் காடுகள் சூழ்ந்த பகுதிகளாக இருக்கும் நிலையில் மக்கள் அடர்த்தி மிகுந்த தெற்கு சமவெளி பகுதிகள்தான் ஆட்சியை நிர்ணயிக்கின்றன என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இதன் மையத்தில் வடக்கு மற்றும் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டங்கள் உள்ளன. இவை மட்டுமின்றி கொல்கத்தாவின் 11 இடங்கள் மற்றும் ஹவுராவின் 16 இடங்களுடன் சேர்த்து மாநிலத்தின் 294 சட்டமன்ற தொகுதிகளில் 91 தொகுதிகளை கொண்டுள்ளன. இதனால் இந்த பகுதி தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகள் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வலுவான ஆதரவு மண்டலமாக இருந்து வருகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பகுதிகளில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது ஆட்சியை பிடிக்க மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆளும் கட்சியின் தெற்கு கோட்டையை உடைக்க பாஜக முயன்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்த போதிலும் இந்த 111 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் 96 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவால் 14 இடங்களையும் ISF அமைப்பால் ஒரு இடத்தை மட்டுமே பெற முடிந்தது. அதேபோல் 2024 மக்களவைத் தேர்தலிலும் TMC தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து வைத்திருக்கிறது. எனினும் வடக்கு 24 பர்கானாஸ் மற்றும் நடியா பகுதிகளில் பாஜக தனது வாக்கு விகிதத்தை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பாஜகவின் முக்கிய இலக்காக கருதப்படுகிறது. வங்காளதேச எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் குடியேறி மக்களின் எண்ணிக்கையும் மதுவா சமூக வாக்குகளும் அதிகம் உள்ளதால் குடியுரிமை தொடர்பான அரசியல் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மாறாக சவுத் 24 பர்கானாஸ் மாவட்டம் TMCயின் உறுதியான ஆதரவு மண்டலமாகவே உள்ளது. இங்கு பாஜக இன்னும் பெரிய முன்னேற்றத்தை பெறவில்லை. இந்நிலையில் இந்த முறை தேர்தலில் புதிய மாற்றமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் வடக்கு 24 பர்கானாஸில் சுமார் 12.6 லட்சம் பெயர்கள், தெற்கு 24 பர்கானாஸில் 10.9 லட்சம் பெயர்கள் மற்றும் கொல்கத்தாவில் சுமார் 6.9 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற போங்கான் தெற்கு தொகுதியில் கிட்டத்தட்ட 7000 பெயர்கள் நீக்கப்பட்டன. ஏறத்தாழ 2000 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக கைப்பற்றிய மற்றொரு தொகுதியான கல்யாணியில் நீக்கப்பட்ட பெயர்களின் எண்ணிக்கை சுமார் 9000-ஐ எட்டியது. கொல்கத்தாவின் 16 தொகுதிகளில் பவானிபூர் மற்றும் பெலகட்டா ஆகிய தொகுதிகளில் மட்டுமே முந்தைய வெற்றி வித்தியாசத்தை விட குறைவான நீக்கங்கள் நிகழ்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து தொகுதிகளிலும் நீக்கப்பட்ட பெயர்களின் எண்ணிக்கை வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமாக உள்ளது. இதனால் கட்சிகள் தற்போது பூத் நிலை அமைப்புகளை வலுப்படுத்தி வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, நீக்கப்பட்ட வாக்குகளை மீட்டெடுக்கும் முயற்சிகள் உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. மொத்தத்தில் தெற்கு வங்காளத்தில் முன்னிலை பெறும் கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என்ற பாரம்பரிய அரசியல் கணிப்பு இந்த முறை தேர்தலிலும் தொடர்கிறது.